வணக்கம். ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலம் கடகராசி நேயர்களான உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. நார்மலாகவே தாயுள்ளம் கொண்டவர், எல்லாரையும் அரவணைச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதனால் ஏற்றி வைத்த ஏணி நின்றபடி நிற்கிறது, ஏறிவிட்ட மனம் வேறு வழி நடக்கிறது அப்படின்னு உங்களில் எல்லாரும் தள்ளி விட்டுட்டு போகும்போது மனசு வருத்தமாக தான் இருக்குது. அந்த வருத்தத்தோடு தான் இன்றைக்கி இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் உங்கள் ராசிக்குள்ளரவே இருக்கிறதுனால தேவையற்ற எரிச்சலான உணர்வுகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதும், முக்கியமாக கண் எரிச்சல் அப்படிங்கிறதும் பல் வலி அப்படிங்கிறதும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு. அந்த மருத்துவ செலவுகள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி 2ஆம் இடத்துல சிம்மராசிக்குள்ளர செவ்வாயும் கேதுவும் அமர்ந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு செலவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலவை இன்னும் ரீகன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் மருத்துவ தொடர்பான செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனத்தில் வைத்துக்கொள்ளும். சந்திரனும் அதுக்கேற்ற மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தில் மகம் வரைக்கும் தான் வரப்போகிறாரு. ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுத்தாலும் மற்ற நாளில் இழுத்து பிடிச்சிருவாருன்னு தெரியுது. சுக்கிரன் 26ஆம் தேதி அன்று உங்களுடைய மிதுன ராசிக்குள்ளர வரும்போது 12ஆம் இடம் அங்கே வரும்போது குடும்பத்தில் லாபத்தை பற்றின எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. உங்கள் ராசியின் 4ஆம் இடமான மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடத்தை குரு பார்க்கறதுனால செலவுகள், வண்டி வாகனம் போன்றவற்றை, புது வண்டியை வாங்கணும், வீட்டில் ரெனோவேஷன் பண்ணணும், கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் இருக்குது, கதவு பேத்துக்கிச்சு சரி பண்ணணும் அப்படின்னு சின்ன சின்ன ஒர்க்கு பெருசாக வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக எஸ்டிமேட்டை பார்த்துட்டு செய்கிறது நல்லது. அதுக்கு பணம் வேணுமேனா கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடனை கேட்டால் திரும்பி பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும், உங்கள் மேல் இருக்கக்கூடிய வழக்குகள் எதனா இருந்தால் உங்களுக்கு சாதகமாகவும் எதிரிகள் உங்களை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. நல்ல ஒரு சூழ்நிலையிலே எப்போவுமே பயம் ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த பயத்தை கொடுக்கக்கூடியதான் ராகு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு தெரிகிறது. அவருடைய சேர்க்கையே நமக்கு சூரியன் குரு பார்க்கறதுனால அவருடைய தன்மையை நார்மலாக எதையுமே பெருசாக யோசிக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணும். அதனால் நிதானித்து செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக இருக்கும். சனி பகவான் வக்கரத்தில் பெற்று மீனராசியில் அமர்ந்ததுனாலே ஆடி அமாவாசை அவசியம் திதி கொடுக்கும் நண்பர்கள் திதியெல்லாம் கொடுத்து முன்னோர் வழிபாடை அந்த படையெல்லாம் கரெக்டாக பண்ணி செஞ்சுட்டு சூப்பராக இருக்கும். அதே போல் சாயங்கால வேளையில் ஒரு நல்ல நெய் விளக்கு ஏற்றி கோவிலையோ வீட்லேயோ அந்த இவர்களுக்கு முன்னோர்களுக்கு எண்ணி மனத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு அனைத்து விதமான சுகங்களும் வளங்களும் என் சந்ததிக்கு வர வேண்டும் பிரார்த்தனையை செஞ்சீங்கன்னா இந்த வாரம் சுபிட்சமாக இருக்கும். உங்களுக்கு ஃபர்தராக கமெண்ட்ஸ் எதனா இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணுங்க, வில் ட்ரை டு ஆன்சர். அதே போல் உங்களுக்கு லக்னம் தெரியும்னா அது தொடர்பான ராசியும் இந்த கடகராசியும் சேர்ந்து பாருங்கள். பொது பலனாக இருப்பது உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பலனாக நன்றாக புரிய ஆரம்பிக்கும். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.